ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பெரம்பலூர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட அண்ணன் எண்ணெய் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, நல்லது. இப்போ இந்த நம்ம இப்போ ஒன்றா இருக்கும்போது டைமிங் ரொம்ப கம்மியாகுது. நீங்க வந்து என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? நான் பெயிண்டிங் மேலே பார்க்குறேன். பெயிண்டிங் வேலையெல்லாம் சூடு சார். ஏன்னா அது வந்து சூரணம் இருக்கு, பூனைக்காளி சூரணம் இருக்கு. டெய்லி பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டைமிங் கூடும். அதோட வந்து அந்த பிரச்சனை வந்து அடுத்து உங்களுக்கு வராம இருக்கணும்னா, வாரத்தில் இருக்குன்னா கண்டிப்பா எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆமா, அதாவது இந்த சூரணத்தை எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு நீங்க கேட்பீங்க. இது வந்து இந்த உடல் ஹீட்டா இருந்துச்சுன்னா அது வருஷம் முறை சாப்பிட வேண்டியது இருக்கும். ஹீட் பாடினா நீங்க வந்து அதை வந்து சூட்டை குறைக்கணும். அது எண்ணெய் வச்சு குளிக்க தான் சார் செய்யறேன். எண்ணெய் எவ்வளவு நாளைக்கு ஒரு குளிக்கிறீங்க? என்ன சார்? எத்தனை நாளைக்கு ஒரு எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க? நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளிப்பேன். வாரத்தில் 2 நாளைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். நல்லெண்ணெய் உடம்பு முழுவதும் ஊற விட்டு குளிக்கணும், தேய்ச்சி குளிக்கணும். உடம்பு முழுவதும் தேய்க்கணும். மலைக்கு தலைக்கு மட்டும் தேய்ப்பீங்களா நீங்க? இல்லை சார், நான் டோட்டலாகவே இந்த லீவ் நாளில் தலை வச்சு தான் போயிட்டு வாரத்தில் 2 நாள் எண்ணெய் வச்சு குளிங்க. அது வந்து உண்மையிலேயே எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கணும். நீங்க நல்லெண்ணெய் எண்ணெய் கொடுப்பாங்க. இல்லை சார், அந்த நல்லெண்ணெய் தான் வாங்கி சாப்பிட்றோம். இதே நல்லெண்ணெய் தான் வாங்கி தேய்ச்சி சுபா கொடுங்க. இதே நல்லெண்ணெய் அவனையும் சொல்லுவேன், சொல்லுவாங்க. இதே நல்லெண்ணெய் மில்லுக்குள்ள பெரிய பெரிய பாம் ஆயில் கண்டெய்னர் டேங்கர் நிற்கும், தெரியுமா? இப்போ நான் சித்த மரத்துலேயே கொடுத்துருக்காங்க எண்ணெய் எனக்கு தனியா. என்ன குளிக்கிறதுன்னா குளிக்கிறது இது எண்ணெய் தேய்ச்சி தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அது தலையை டெய்லி தேய்க்க சொல்லியிருக்காப்புல. ஹீட்டு தான் அப்படின்னு சொல்லி தேய்க்க சொல்லியிருக்காப்புல. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எங்கேயுமே நல்லெண்ணெய் தானே இருக்கு, சரியா? சரி சார். இன்னும் நல்லெண்ணெய் அது வந்து என்ன சொன்னா, 10 கிலோ கருப்பட்டியே ஒரு 1.5 கிலோ எல்லாம் கொண்டு போய் ஆட்டி வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அதுதான் நல்லெண்ணெய், சரியா? சரிங்க சார். அதை வந்து வாரத்தில் இருந்தால் எண்ணெய் வச்சு குளிக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். இந்த சூழ்நிலை டெய்லி 2 நாள் பாலில் போட்டு சாப்பிடுங்க. இது வந்து கட்டுப்படும் இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். இங்கே நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு. நான் அது ஒன்றும் செட் ஆகல. சரி, உங்கள்கிட்ட அந்த நான் என்ன யூடியூப்ல இது பார்த்து தான் நல்லா இருந்துச்சு, கொடுப்போம் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. அதுதான் அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான் சார். வந்து இந்த கட்டிப்படுத்தி டைமிங் கொடுக்கும். சரிங்க சார். அதே சமயத்தில் இது முழுமையா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும், நீ நிரந்தரமா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா வாரத்தில் 2 நாள் கட்டாயம் என்ன குளிக்கணும், ஒரிஜினல் செகண்ட். சரிங்க சார். சரிங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். சரியா? அப்படின்னாங்க அந்த சூழ்நிலை நம்ம இருக்கு போட்டு விடலாம் நாளைக்கு. நல்லா டைமிங் நிறைய நல்லா இருக்குங்களா சார்? கூடும் டைமிங் கூடும் கண்டிப்பா. பேபி என்ன 2 வருஷம் ஆச்சு, பேபி இருந்தால. அப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டைமிங் அவர் சொல்றாங்கன்னா அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறது ஹீட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி, அது டேப்லெட் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் அதை நிப்பாட்டிட்டேன். சரி சரி. அப்படியே அதை கண்டினியூ பண்ணல. நான் சித்த மரத்துலயும் அதை கண்டினியூ பண்ணேன். அதையும் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் மட்டும் செய்யுங்க. உங்க ஒய்ஃப் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் குளிக்க சொல்லுங்க. சரிங்க சார். 1 நாளாவது கண்டிப்பா எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுங்க. சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சூட வந்து அவன் கண்டுபிடிக்க மாட்டான். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எந்த பிரச்சனை ஏன்டா உள்ள பிறக்க மாட்டேங்குன்னு கேட்டு பாருங்க. எனக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பிறகு ஏன்டா உள்ள பிறக்க மாட்டேங்க எத்தனை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா சார். மிஸ் பண்ணி பார்த்தா 2 வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே பிறகு என்ன மாதிரி உள்ள பிறக்க மாட்டேங்க அப்படின்னு அவனை கேட்க மாட்டாங்க. ஆமா சார். ஆமா சார். டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம சொல்றேன் டாக்டர் 2 பேர் உடம்புல ஒரு கோளாறு இல்ல அப்படிங்க. ஆமா. அப்ப ஏன் பிள்ளை பிறல அப்படின்னு அவனை கேட்கணும். அதாவது சூடுதான். சரிங்க சார். இதை வந்து எந்த டெஸ்ட் பார்த்தாலும் இது சூடெல்லாம் அவங்க வந்து அதை பாக்குற மாதிரி இல்ல. சரிங்க சார். அவ்வளோ அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு சூட்டுக்கு இந்த எழுதி குளிக்கிறேன் அது வைத்தியம். அதை வச்சு அவன் காசு பார்க்க முடியுமா? ஆமா சார், பார்க்க முடியாது. உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே எடுத்து டெஸ்ட் பேபிக்கு எப்படி கூட்டிட்டு போறதுங்கிறது அவனோட பிளான. ஆமா ஆமா, அப்படிதான். அதனால அவங்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான வைத்தியமே கிடையாது. சரிங்க சார். அதாவது ஆம்பளைக்கும் சூடுதான் காரணம், பொம்பளைக்கும் சூடுதான் காரணம். பொம்பளைக்கும் கர்ப்பப்பை சூடு. சரிங்க சார். கரு வந்து கரு பிடிக்கும் கலைஞ்சிரும். சரிங்க சார். அல்லது கரு பிடிக்காமலேயும் இருக்கும். கர்ப்பப்பை சூடு, உயிரணு செத்து போவோம், உள்ள போய் செத்து போவோம்.
சரிங்க சார். உங்க உடம்புல சூடா இருந்துச்சுன்னா உங்க உடம்புல இருந்து வெளியே வர முன்னாடியே செத்துருக்கும் அது. இதுதான். ஆமா 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 சூடு தான். ஆமா சார். டெய்லி வாரத்துல என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சரிங்க சார். டெய்லி வந்து நல்லெண்ணெயில வாயை குப்பிளிங்க. வாயை குப்பிக்கணுமா? சரிங்க. ஆமா, ரெண்டு பேருமே டெய்லி ஒரு 10-15 மில்லி நல்லெண்ணெய் வந்து வாயில ஒரு 20 நிமிஷம் வச்சிருக்கணும். சரிங்க சார். தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு அப்புறம் ஆயிடலாம். சரிங்க சார். சரிங்க சார். சந்தேகமே கிடையாதுங்க, சூடு தாங்க. சரிங்க சார். சரியா? அதே மாதிரி டைமிங் ரொம்ப குறையிறதுக்கும் சூடு தான் காரணம். சரிங்க சார். தொடர்ந்து பண்ணுங்க, சரியா போகும். நீங்க இந்த சூப்பர் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இதுல வந்து உயிரணுக்கள் கூடும், கட்டிப்படும், டைமிங் கிடைக்கும். சரிங்க சார். அதோட இந்த எண்ணெய் குளிக்கிறது, வாயை குளிக்கிறது, இது வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை பாருங்க 100% உறுதி. சரிங்க சார். சரிங்க சார். வேற என்ன மாத்திரமா இருந்தா ஒண்ணு இந்த மாதவிலக்கு சுழற்சி கரெக்டா இருக்கா? அது வந்து டைமிங் கம்மி. ஒரு நாளைக்கு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா போகுது. கம்மியாகுது. கரெக்டா இல்லையோ? அது ஒரு காரணம். சரி, அதுக்கு ஒரு கலச்சிக்காய் சூரணம் இருக்கு, அவனா ரெடி பண்றேன். நான் ரெடி பண்ணி தரேன். கலச்சிக்காய் இருக்கு, நம்ம ரெடி பண்ணலன்னா பண்ணா சொல்லுங்க. பண்ணலாம். எனக்கு நீங்க ரெடி பண்ணி தாங்க சார். அது எனக்கு ரெடி பண்ணி தாங்க. கலச்சிக்காய் சூரணம் ரெடி பண்ணிடுமா? ஆமா சார். சரி, கொஞ்சம் போடுங்க, பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் நாளைக்கு திருவிழா பூனைக்காய் சூரணத்தை போட்டு விடுறேன். சரிங்க சார். அடுத்து கலச்சிக்காய் சூரணத்தை ரெடி பண்ணி தரேன், அவங்கள சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சார். நல்லெண்ணெயில வாயை குப்பிக்கிறது, எண்ணெய் குடிக்கிறது, அதை வந்து ரெகுலரா நாளைக்கு எழுதினா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க சார். கண்டிப்பா குழந்தை உண்டு, சந்தேகமே கிடையாது. வேற ஒரு வைத்தியமும் தேவையில்லை. சரிங்க சார். ஓகே சார். நல்லது. சரிங்க சார். எனக்கு போட்டுவிடுங்க சார். இது எவ்வளோ சார்? இது சூரணம் தானே? ஆமா சார். பூனைக்காய் சூரணம் 800 ரூபா சார். சரி சார். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டுறேன். பார்சல் கொரியர் அனுப்பிவிட்டுருவோம் சார். அனுப்பி விட்றேன். நீங்க பேமெண்ட் கூகுள் பேல கொடுத்து வாங்கினீங்களா, கொரியர்ல போட்டீங்களா? கொரியர்ல கொடுத்து கொரியர்ல வாங்கினேன் சார். கொரியர்ல வாங்கினேன். 50 ரூபா, 850 ரூபா. சரியா? சரிங்க சார். சரிங்க சார். போட்டு விட்டு பூனைக்காளி சூரணம் அனுப்பவும் மெசேஜ் போட்டு விட்டுருங்க. என்ன சார்? புரியல. அட்ரஸை போட்டு விட்டுட்டு பூனைக்காளி சூரணம் அனுப்பவும் அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரியா? சரிங்க சார். ஓகே சார்.